மெக்சிகோ நாட்டில் உள்நாட்டு போர் அளவுக்கு பெரிய போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதற்கான காரணம் என்னன்னா, இந்த மெக்சிகோவின் சர்வதேச குற்றவாளி, போதைப்பொருள் குற்றவாளியின் தலைவன் எல்மன்சோ என்பவரை மெக்சிகோ ராணுவ படையினரும் அமெரிக்க FBI கூட்டு சேர்ந்து இவனை தேடுவதற்காக இந்த சர்வதேச குற்றவாளி எல்மன்சோவை கடந்த 22 பிப்ரவரி இரவுல அவனை தேடுதலின் போது சுட்டுக் கொண்டிருக்காங்க. இந்த குற்றவாளியானவன் சர்வதேச போதைப்பொருள் குற்றவாளி மட்டுமல்ல, சர்வதேச தீவிரவாதியும் கூட. உலக நாடுகளுக்கு அச்சுறுத்துற வகையில இவனுடைய நடவடிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த எல்மான்சோவுடன் இணைந்திருக்கின்ற மெக்சிகோவில் ஜாலிஸ்கோ நியூ ஜெனரேஷன் கேட்டல் என்ற ஒரு பயங்கரவாத குழு இந்த எல்மான்சோவுக்கு ஆதரவு அளித்து பெரிய கலவரத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. விமானத்தை தாக்கியிருக்காங்க. விமான நிலையங்கள் மற்றும் பேங்க், பொது இடங்களில் அனைத்து மெக்சிகோ அரசின் சொத்துக்கள் அனைத்தையும் பயங்கரமாக தாக்கல் செய்து தீக்கிரையிட்டு கொளுத்தியிருக்கிறார்கள். இது போன்ற அத்தியாவசியமான இடங்களை அதிகமாக தாக்குதல் தொடர்ந்து நடத்தி மக்களுக்கு அச்சுறுத்தும் முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட மெக்சிகோ அரசுக்கு ஒரு எச்சரிக்கை அளிக்கும் விதமாகவே அமைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் டபால்பா என்ற இடத்துல மெக்சிகோ அதிரடி படைதான் தன்னுடைய அதிரடி தாக்குதல் மூலமாக எல்போன்சாவை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது மெக்சிகோவுக்கு ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டாலும் அங்கே நடக்கின்ற போர்க்களம் போன்ற காட்சி மெக்சிகோ நாட்டு மக்களிடையே ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. இதனால் குவாடலஜாரா மற்றும் புவேர்ட்டோ வல்லாட்டா போன்ற இடங்களில் மெக்சிகோ அரசு ரெட் அலர்ட் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தடையினால் மெக்சிகோ நகரில் உள்ள அனைத்து இடங்களும் பதற்றத்துடன் காணப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் வருகின்ற ஜூன் மாதம் நடைபெற இருக்கின்ற உலக கால்பந்து போட்டிகள் நல்ல விதமாக நடக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி உலக மக்களிடையே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலக கால்பந்து போட்டியானது வெற்றிகரமாக நடத்தப்படுமா என்பதை நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்ப்போம்.